நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்க. இந்த நாள்ல கூட வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது சொன்ன ஒரு காரியம், என் பிள்ளைகளின் தத்தளிப்பிலிருந்து நான் விடுவிப்பேன். தத்தளிக்கிறாங்க என் பிள்ளைங்க, தவிக்கிறாங்க, வேதனை அடைகிறாங்க, அந்த தத்தளிப்பிலிருந்து நான் விடுதலைய தருவேன். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. அல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இது சரித்திரத்துக்கு உள்ள போல. ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்கள் தங்களுடைய பாவங்கள் நிமித்தம், தங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவங்க என்ன பண்ணாங்க? சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்களாய் மாறிட்டாங்க. அடிமைத்தனத்துக்கு, பாபிலோனுக்கு, அடிமைத்தனத்துக்கு அவர்கள் போன பிள்ளைகளாய் மாறிட்டாங்க. ஆனாலும் நல்லா பாருங்க, என்னதான் இறைவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அடிமைத்தனத்துல மாட்டிக்கொண்டு படாத அவஸ்தைகள் பட்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் மேலே அவருடைய கண் வந்தபடியினாலே தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுகிறவர் வருகிறார். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதுங்க உங்களை தத்தளிக்க பண்ணுகிறது? எந்த காரியம் உங்களை தத்தளிக்க பண்ணுகிறது சொல்லுங்க. தத்தளிப்பு இல்லாத மனுஷன் இந்த உலகத்தை எவனா இருப்பானா? இருப்பான், கல்லறையில் இருப்பான். அல்லேலூயா. உலகத்துல மனிதனாய் பிறந்தா எல்லாத்துக்குமே தத்தளிப்பு உண்டு. அம்மா மார்களுக்கு இப்ப சர்வீஸ் முடிச்சுட்டு போனோம்னா தத்தளிப்பு இருக்கும். பிள்ளைங்களுக்கு என்ன சமைச்சு தரது? ஐயா மார்களுக்கு ஒரு தத்தளிப்பு இருக்கும். ஐயோ என்னத்தை சமைச்சு தர போறாரோ, பயமா இருக்குது. இது ஒரு தத்தளிப்பு. தத்தளிப்பு இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு தத்தளிப்போட நீங்க வந்திருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதோ உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடு. தத்தளிப்பு கையில இருந்ததுன்னா எந்திரிச்சு போக முடியாது, எந்திரிக்க முடியாதம்மா. மனவேதனையின் தத்தளிப்பு, பாவத்தின் தத்தளிப்பு, கோபத்தின் தத்தளிப்பு, ஒரு தத்தளிப்போட பதத்தோட இருந்தீங்கன்னா உங்களால எந்திரிச்சு நிற்க முடியாது. பலவீனனாய் மாறி. தத்தளிப்பாண்ட அர்த்தம் ரியலா சொல்றேன்னா, சீஷர்கள் படகுல போறாங்க, ஆண்டவர் இல்லாம. அங்க கொந்தளிப்பு வருது, தத்தளிக்கிறாங்க. இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு வந்துட்ட நடுக்கடல்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல, தத்தளிக்கிறாங்க. விட்டார் ஆண்டவர், கரை சேர்த்தார் இல்லையா? ஆண்டவர் கரை சேர்த்தாரா இல்லையா? அப்ப இன்னைக்கு வாழ்க்கைக்கு நடுவுல நின்றுகிட்டு வாழ்க்கைய தொலைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு தத்தளிக்கிறீங்க. இப்படியும் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. அல்லேலூயா. ஆனா கரை சேர்த்துருவாருங்க உங்களை. நம்மளை கரை சேர்த்து பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உங்க தத்தளிப்பு முடிந்து போயிடுச்சு. உங்க தத்தளிப்பின் பாத்திரத்தை தேவன் எடுத்துட்டார், வாங்கிட்டார். அங்கலாய்க்கிறீங்க, நல்ல வாழ்க்கை இல்ல என் மகனுக்கு, என் மகனுக்கு, எனக்கே நல்ல வாழ்க்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா, தத்தளித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் தூக்கி எடுத்து உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்த காரியம் உங்களை தத்தளிக்க பண்ணி உங்களை துக்க முகத்தோட வைத்திருக்குதோ அந்த துக்கத்துல இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லுகிறார். அல்லேலூயா. நான் படிச்சு என்ன பார்க்க போறேன், படிக்காமே இருந்துடலாமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது யாருக்கோ. பயப்படாத, மட்டும் நடத்த எபினேசர் இனியும் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். டிகிரி வாங்குவார். அல்லேலூயா. டிகிரி வாங்குவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிள்ளைக்கு 3 விதமான
காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேரம் எடுத்துனா விஷயம் முடிக்கலாம். அல்லையா? தத்தளிப்பின் பாத்திரம் கையில இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? தத்தளிப்பின் பாத்திரம் கையில் இருந்து எடுக்கப்படும் பொழுது நடக்கக்கூடிய அடையாளம் 3. இவைகள் நடக்கணும்னா நாம என்ன செய்யணும்? அப்ப இன்னைக்கு நம்ம கையில தத்தளிப்பின் பாத்திரம் இருக்குதா இல்லையா? உங்க கையில சொல்லுங்க. நிறையவே ஒரு பாத்திரமா 2 பாத்திரமா? வீடு முழுக்க பாத்திரம் தான். வீடு முழுக்க பாத்திரம். சில வீடுகள்ல பாத்திரம் வெளியே வரும். தத்தளிக்கும் பொழுது மனவேதனை நிறைய வந்துடுவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியும். குமுறும், மனசு குமுறும். அதை கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் விடுவிக்க வல்லவராகவே இருக்கிறவர்கள் இல்லையா? அப்ப தத்தளிப்புல இருக்கிறவனால எழும்ப முடியாது. ஏசாயா 51:17 வாசிங்க. எழும்பு கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவன் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தார். கசந்த இவ்வளோ நாள் நீங்க குடிச்சிருக்கிறீங்க, வேதனையை இவ்வளோ நாள் அனுபவிச்சிருக்கீங்க, எழும்ப முடியலங்க. அந்த தரித்திரத்திலிருந்து எழும்பி நல்ல நிலைக்கு போக முடியாத சூழல், அந்த பாவத்திலிருந்து எழும்பி கடந்து போக முடியாத சூழல், ஆசீர்வாதத்தை தூரங்க பார்க்க முடியுது, அது கிட்டே போக முடியாத சூழல், எழும்பி நடப்பதற்கு ஒரு படி ஏறனா 4 படி கீழே இறங்க வேண்டிய சூழல்ல இன்னைக்கு இருக்கிற தேவஜனமே, அழகான வார்த்தை உனக்காய் சொல்லப்படுகிறது. அங்கலாய்ப்பை நான் அறிந்திருக்கிறேன், தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உடைத்து போடவே வந்திருக்கிறேன். நான் உடைத்து போடவே வந்திருக்கிறேன். நான் உன் பாத்திரத்தை உடைக்கவே வந்திருக்கிறேன். இன்று நான் உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உடைப்பேன். நன்மை காண முடியாமல் தத்தளிப்பால் நீ வெம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா நன்மையை கொடுப்பதற்கு முன்பாக எது உன்னை எழும்ப பண்ண முடியாதபடிக்கு வைத்திருக்கிறதோ அதை உன்னில் கையில் இருந்து எடுத்து உன்னை நான் எழும்ப பண்ணுகிற தேவனாய் இருப்பேன் என்கிறார். எழும்பி நிக்க போறீங்க, எழும்பி நிக்க போறீங்க. நல்ல சந்தோஷமா ஒரு ஊருக்கு போகணும்னு வச்சுக்கீங்களேன். காலையில ட்ரெயின் 3 மணிக்கு, காலையில ட்ரெயின் 3 மணிக்கு சந்தோஷமா ஊருக்கு போகணும். 3 மணி ட்ரெயினுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சவங்க கை பார்க்கலாம். என்ன ஒரு அமைதி. தூங்குறதான பாஸ்டர். அப்பதான் வீட்டுல இருக்கிற எல்லாம் குட்டி கொடுத்துக்கிட்டு செல்றா, பூனைக்குட்டியை தூக்கும், டெடி பேரை தூக்கும், எல்லாத்தையும் தூக்கிட்டு என்ன பண்ணோம்? 3 மணி ட்ரெயினுக்கு 1 மணி கேட்கும், போலாமா அப்படின்னு கேட்கும். என்ன ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில, என்ன ஒரு சந்தோஷம். அந்த தத்தளிப்பு எங்க போச்சுன்னே தெரியாது. ஊருக்கு பிரயாணம் போகிற சந்தோஷம் நம்மளை கொண்டு செல்லும். தேவனை ஜெபிக்கும் போது, வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது தத்தளிப்பு இருக்கும். நாளைக்கு படிக்கலாமா, பிரேயர் நாளைக்கு படிக்கலாமா அப்படின்னு ஒரு தத்தளிப்பு வரும். பாருங்க வித்தியாசம் படுகிறதாய். ஆண்டோட பிள்ளைக்கு ஜெபம்னு வரும் பொழுது அங்க ஒரு தத்தளிப்பு வரும். மனவேதனை வந்துடும், உடல் வலி வந்துடும், வியாதியின் பாரம் வந்துடும், கடன் பிரச்சனையின் பாரம் வந்துடும். எல்லாம் சிங்கப்பூர் கிளம்புறோம், பிளைட் டிக்கெட்டை போட்டு. கவலை கண்ணீர் எதுவும் இல்ல. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நினைக்கணும், கற்றுத்தாரு ஆவியானவரே அப்படின்னு பாடிட்டு எல்லாம் டூருக்கு போயிடுவீங்க. டிக்கெட்டை போட்டு கொடுத்த ஃபேமிலி. ஏன்? சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கண்ணு முன்னாடி வந்துடும். சிங்கப்பூரோட பெரிய ஒரு ஊர் இருக்குது பரலோகம். அதுக்கு ஜெபம்ங்கிற டிக்கெட்டை வச்சுக்கிட்டு போறதுக்கு நம்மளால முடிய மாட்டேன். டிக்கெட் கையில இருக்குது, அந்த டிக்கெட்டை பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. தத்தளிப்போட இருக்கிறோம்.
நல்ல வாழ்க்கைய தருகக்கூடிய டிக்கெட் ஒன்று இருக்கு, ஜெப டிக்கெட். ஜெயம் ஜெய் அப்படின்னு அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. அதை பற்றி கொள்வோம்னா நம்ம எங்க போவோம்? பரலோகம் போயிடுவோம், நன்மைகளை கண்டுடுவோம், பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வோம். அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இந்த தத்தளிப்பு நம்மளை விட்டு இன்னைக்கு நீங்க போடுங்க. அவர் ஆண்டவருடைய பிள்ளைக்கு முதல்ல எழுந்து நிற்க பலன் வேணும். தத்தளிப்புல இருக்கிறவனால எழுப்பி நிற்க முடியாது. தத்தளிப்புல இருக்கிறவனால எழுப்பி நிற்க முடியாது. எத்தனை பேரு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும் நீங்க நினைச்சிருக்கிறீங்க? 4 மணிக்கு ஜெபம் பண்ண நினைச்சிட்டு 2 மணிக்கு போய் தூங்குனவங்களா இருக்கிறீங்க. துக்கத்தோட, வேதனையோட, பாரத்தோட, துக்கத்தோட, வேதனையோட, பாரத்தோட எந்திரிக்க முடியாது. எந்திரிக்க விட மாட்டான் சத்ரு. ஆண்டவர் என்னை எழுப்புவார் என்கிற விசுவாசத்தோட எழும்பும் பொழுது, படுக்கும் பொழுது அவர் எழுப்புவார். தட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். எங்க தத்தளிப்போட இருந்த ஒரு அம்மாவுக்கு தத்தளிப்பை கர்த்தர் நீக்கி கொள்கிறார். அண்ணா 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். சமாதானத்தோட போ. இன்னைக்கு ஆராதனை வேளையில கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் செய்ய வச்சாரு, நீ வேண்டிக்கொள். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்த அத்தனை பேரும் வேண்டிக் கொண்டது நிறைய பேருக்கு போதுங்க. ஆராதனைக்கு வரலையே அப்படி நினைக்கிறீங்களா? இப்போ வேண்டிக் கொள்ளுங்க. ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? கேட்கிறத செய்யறது மட்டும் இல்ல, கேட்காதையும் செய்யறதுதான். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக தருகிற தேவன். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக தருகிற தேவன். கேட்டது மட்டும் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கீங்களேன், நம்ம இந்நேரம் எங்கேயோ இருந்திருக்கோம். அவர் மேலாக கொடுத்தபடினால்தான் தத்தளிப்பின் பாத்திரத்தை தூக்கிட்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில கொடுத்துட்டார். இன்னைக்கு ஏதோ ஒரு பாத்திரத்தை நீங்க குடிச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த பாத்திரத்தை தூக்கி எறிங்க. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உண்டான குணாதிசயங்கள்னு ஒண்ணு இருக்குது. அது வேணும் ஆண்டவரோட பிள்ளை ஒவ்வொருத்தருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அண்ணால் பார்க்கிறோம், அங்க பெரினாள் உடைய வேதனை நிமித்தம் அவள் மனம் கலங்கினவளாய், மனம் கலங்கினவளாய் அவள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். தத்தளிக்கிறார். வார்த்தையில, மனுஷனுடைய வார்த்தையினால, மனுஷனுடைய காயப்படுத்துகிற வார்த்தையினால இன்னைக்கு வேதனையோட நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை என் குடும்பத்தின் சாபமா நான் இந்த நிலைக்கு இருக்கிறேனே அப்படின்னு நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கா, வெளியில சொல்ல முடியாம. எதுவும் இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்க விடுதலை அடைவீங்க. அல்லேலூயா. நீங்க விடுதலை அடைவது நிச்சயம், நன்மையை பெற்றுக்கொள்வது மிக நிச்சயம். ஏன்னா வார்த்தை அவருடையதுங்க. வார்த்தை அவருடையது. நீங்கள் காண்பீர்கள், தலைமுறைகளை காண்பீர்கள். ஏன் ஜெனரேஷனை பத்தி பேசுறான்னு எனக்கு தெரியல. அது வாய்ப்பு இல்லைன்னு இது வரைக்கும் நீங்க நினைச்சிருந்திருக்கலாம். வாய்ப்பு இல்லைன்னு என்னைக்கு நினைச்சோ அன்னைக்கு நான் வாய்ப்பை உண்டு பண்ணுகிறேன். God is a God of second chance. 2ஆம் வாய்ப்பு உண்டு பண்ணி தருகிற தேவனாயிருக்கும். 2ஆம் வாய்ப்புல நன்மைகள் உண்டாகும். அல்லேலூயா. 2ஆம் வாய்ப்புல நன்மைகள் உண்டாகும். நன்மைகள் உண்டாகும். நன்மைகள் உண்டாகும். சொல்லுங்க, நன்மைகள் உண்டாகும். சொல்லுங்க, நன்மைகள் உண்டாகும். 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 18 வாசிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. இங்க எல்கானா பார்க்கலாம், அண்ணாளுடைய கணவர் என்ன பண்ணுவாருன்னா, வெளிநாளுக்கு 1 பங்கு கொடுத்தா இந்த அம்மாவுக்கு 2 பங்கு தருவார். ஏன்னா அவளுக்கு சந்ததி இருக்கு, இவருக்கு சந்ததி இல்ல.
இருந்ததே இல்லை. பாசத்தை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஆனா அதெல்லாம் அவனுக்கு பெருசா இல்லை. தத்தளிப்புல இருக்கிறவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி பெரிய ஹோட்டல்ல இருந்து பிரியாணி எடுத்து வச்சா அது சாப்பிட பிடிக்காதுமா. துக்கம் தொண்டையை அடைச்சிட்டு இருக்கும்போது எப்படி ஆகாரம் இறங்கும்? இன்னைக்கு துக்கம் உங்க தொண்டையை அடைச்சி கொண்டு இருக்குது, வேதனை உங்க தொண்டையை அடைச்சி கொண்டு இருக்குது. ஆனா நீங்க உங்க கண்ணு முன்னாடி வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த வேதனையை விட்டு உங்களை நீக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வேதனையை விட்டு உங்களை நீக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்களேன், இந்த வேதனையை விட்டு கர்த்தர் என்னை நீக்க பண்ணுவார். சொல்லுங்களேன், இப்போ நீங்க படுகிற இந்த நொடி பொழுது வேதனையை விட்டு கர்த்தர் உங்களை நீக்க பண்ணுவார். சொல்லுங்க, இப்போ நீங்க படுகிற வேதனை, நேற்று இரவு நீங்க பட்ட வேதனையில இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவரா விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நேற்று இரவு நீங்கள் பட்ட வேதனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுதலை தருகிறதே, விடுதலை தருகிறதே. அல்லேலூயா. அவன் தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் உடைச்சி போடுறாரு. எந்த காரியம் உங்களை வேதனை அடைய செய்கிறதோ, எந்த வறுமை உங்களை வேதனை அடைய செய்கிறதோ, எந்த மனுஷனுடைய வெளிநாளுடைய வார்த்தை அண்ணாலை தத்தளிக்க பண்ணுச்சு, அவன் அமைதியா இருந்திருப்பான். நம்ம பார்ப்போம்ல என்னன்னு. நம்ம ஒரு வாயின் வார்த்தையினால எத்தனை பேரை காயப்படுத்திருக்கோம்? ரொம்ப பேர். அங்கல் கை தூக்கிட்டாரப்பா. வாயின் வார்த்தையில ரொம்ப பேரை காயப்படுத்தி தத்தளிக்க பண்ணிருக்கோம் இல்லையா? வெளிநாள் அண்ணாவை தத்தளிக்க பண்ணிருக்க வார்த்தையினால. அதனால்தான் அண்ணாவுடைய கணவன் அங்க 2 பங்கு கொடுக்கும் போது அதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு முன்பாக ஆகாரத்தை வைக்கும் பொழுது அவனுக்கு பெருசாவே அந்த ஆகாரம் தெரியாதுங்க. அது ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டான், கடந்து போயிடும். அண்ணாவும் கடந்து போனான். ஆனா தேவ சமூகத்துல போய் அமரும் பொழுது அந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே போய் அமரும் பொழுது அங்கே வார்த்தை வருகிறது, நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ. தேவ சமூகத்துல இவ்வளவு நாள் எவ்வளவு தத்தளிப்போட நீங்க வந்திருக்கலாம், எவ்வளவு தத்தளிப்போட வீடுகள் அழுது கொண்டு இருந்திருக்கலாம், எவ்வளவு தத்தளிப்போட மனுஷங்கிட்ட சகாயம் பெற நீங்க போயிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ சமாதானத்தோட போ. உன் காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். உன் காரியத்தை ஜெயமசி, உன் காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். உன் என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். நான் சமாதானத்தோட போக போறேன். இன்னைக்கு நான் சமாதானத்தோட என் வீட்டுக்கு போக போறேன். 1000 பேர் உங்களை கேவலப்படுத்திருக்கலாம், 1000 பேர் உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம், 1000 தவறுகள் நீங்க செய்திருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் சமாதானத்தோட போக போறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு God எக்ஸ்சேஞ்ச் பண்றாருங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாரு. என்ன தெரியுமா எக்ஸ்சேஞ்ச்? உங்க கிட்ட இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்க கையில இருந்து இப்படி வாங்கி அதை அப்படி ஊற வச்சுட்டு அவரு கையில இருக்கிற நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்க கையில கொடுக்க போறாரு. நீ அதை விட்டுட்டு என்கிட்ட வாங்க சொல்றவன் தான் மனுஷன். ஆனால் ஆண்டவரும் நீ இருக்கிற பிரகாரமாகவே என்னிடத்துல வா, உன்னை நான் சேர்த்துக் கொள்கிறேன். நீ என்னிடத்துல சேரும் பொழுது நீ சேற்றில விழுந்தவனாய் இருக்கலாம், ஆனால் அதை நான் எடுத்துக் கொள்கிறேன். என் பரிசுத்த ரத்தத்தினால உன்னை சுத்திகரித்து உன் தத்தளிப்பை நான் நீக்கி போடுறேன். இன்னைக்கு என்ன வேதனையோட வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது தேவஜனமே, ஆனால் God இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுகிறாரு. உங்கள் துக்கத்தை எடுத்துக்கொள்கிறார், உங்கள் நுகத்தை எடுத்துக்கொள்கிறார், உங்கள் பாவத்தை எடுத்துக்கொள்கிறார், உங்கள் வேதனையை எடுத்துக்கொள்கிறார். உங்கள் வீட்டிலே நன்மையான காரியங்கள் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உங்களோடு வருகிறபடியினால உங்கள் வீட்டில நன்மையான காரியங்கள் நிகழ போகுங்க. உங்கள் வீட்டிலே நன்மையான காரியங்கள் நிகழ போகுது. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. நன்மையின் காரியத்தை அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இழந்தவைகளை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இழந்தவைகளை நீங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லுங்க. இழந்தவைகளை
இழந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். இழந்த நல்ல வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். இழந்த வெளிநாள் உன்னை காயப்படுத்தலாம், வெளிநாள் உன்னை காயப்படுத்தலாம். ஆனால் தேவ சமூகத்தை வந்து விழுந்து கிடந்த உனக்கு உண்டான வார்த்தை, நீ சமாதானத்தோட போ. நீ இழந்த நன்மையை பெற்றுக் கொள்வாய், உன் மேன்மையை பெற்றுக் கொள்வாய், உன் குடும்பத்தின் கௌரவத்தை நீ மீண்டுமாய் பெற்றுக் கொள்வாய். எந்த பகுதியிலே நீ வெட்கப்பட்டு நின்றுவோமோ என்று பயந்து கிடக்கிறாயோ அதே பகுதியிலே உன்னை தலைநிமிர செய்ய வைக்க போகிறார். அல்லேலூயா. அவர் பெரியவருங்க, அவர் அற்புதத்தை செய்கிறவர். அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்ல. காலத்திலே அவர் வந்து விழுந்தால் அவர் புசித்து அதுக்கப்புறம் துக்க முகமா இல்லவே இல்லைங்க. ஒரு குழந்தை இல்லையேன்னு ஒரு தத்தளிப்பின் பாத்திரத்தை வாங்கிட்டாருங்க. அவர் சமூகத்தை வந்த உடனே வாங்கிட்டார். நீங்க என்ன காரியம் என் கையில இல்லைன்னு நீங்க வேதனை அடைகிறீங்களோ அந்த காரியத்தை உங்க கையில இருந்து வாங்கிட்டு, அந்த தத்தளிப்பு உங்க கையில இருந்து வாங்கிட்டு நீங்க விரும்புகிற காரியத்தை உங்க கையில கொடுப்பாரு. சமாதானத்தோட இன்னைக்கு வீட்டுக்கு போங்கம்மா. இவ்வளவு நாள் சர்ச்சைக்கு வந்தீங்க போனீங்க அது வேற. ஆனா இன்று தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்கள் மேல விழுந்தபடினாலே, தகப்பனுடைய அன்பு உங்கள் மேல விழுந்தபடினாலே, சீர்கேடான காரியத்தின் நிமித்தம் தலைகளாய் மாறின வாழ்க்கை நன்மையாய் மாற பண்ணுகிற தேவனாய் உங்கள் உறவுகள் புதுப்பிக்கப்படும். நீங்கள் அன்பு நிறைந்த குடும்பமாய் மாற்றப்படுவீர்கள். உங்கள் சந்ததிகளின் சந்ததிகளை காண்பீர்கள். அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனோட போராடி கொண்டிருக்கிற இருதயமே இனி நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. உன் போராட்டத்தை மனுஷன் பார்க்காம போயிட்டான். ஆனா உன் தத்தளிப்ப தகப்பன் பார்த்தபடினால, நீ தகப்பனுடைய மகனா இருக்கிறபடினால, மகனா இருக்கிறபடினால நீ விடுதலையானாய். நீ சமாதானத்தோட கடந்து போ. உன்னுடைய தாறுமாறுகள், உன்னை வேதனைப்படுத்தின காரியங்கள் இனி உன் நிலைக்காலிலே இல்லை. உன் வீட்டு வாசலிலே ஒட்டி கிடந்த தரித்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கீழ்காற்றை அனுப்பித்து அந்த தரித்திரத்தின் தத்தளிப்பை அவன் நீக்குகிறவராய். உங்க வீட்டுல நீங்க வெளிச்சத்தை பார்த்தீங்க, இருள் இல்லைங்க, இருள் இல்ல. பயப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்துல ஆண்டவர் கையை வைக்கும் பொழுது அந்த பயம் இல்லாதவர்கள். அங்க பாருங்க, சமாதானம் இல்லாததுனால அண்ணாளுக்கு தத்தளிப்பு, எதிர்பார்த்த காரியம் இல்லாதனால தத்தளிப்பின் பாத்திரம் வந்து சேருகிறது. தத்தளிப்புல இருக்கணும். ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா இருக்கும்? பயம் இருக்கும். வேண்டாத பயம், எதிர்காலத்தை குறிச்ச பயம் எல்லாரும். மனுஷன் மேல இருக்கிற பயம், கடன் மேல இருக்கிற பயம் எல்லாருக்கும். தத்தளிப்புல இருக்கிறவன் பயந்துகிட்டே இருப்பான். எத்தனை பேர் பயப்படுறீங்க வாழ்க்கையை குறிச்சு? எத்தனை பேர் நல்ல வாழ்க்கை கிடைக்கல நினைச்சு பயந்துருக்கீங்க? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க, பயப்பட வேண்டிய அவசியம். ஆண்டவர் அழகான வார்த்தையில பயப்படாதே, கூட பலம் கொண்டு தினமுடிக்காரு. சீஷர்கள் தத்தளிக்கிறாங்க, கடல்ல கொந்தளிக்குது. இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. வாழ்க்கை நடுவுல மாட்டிக்கிட்டு கொந்தளிக்குது. குதிச்சா மரணம் கடல்ல. அவளுக்கு படகு ஓட்ட தெரியாதா? சீஷர்களுக்கு தண்டு வலிக்க தெரியாதா? எக்ஸ்பர்ட், they are expert fisherman. ஐயா இருக்கிறாரு, லீடர் பேதுரு, எக்ஸ்பர்ட். பதறாங்களே. எப்படிப்பட்ட மனிதனுக்கும் தத்தளிப்பு ஒரு நாள் வந்தே தீரும். ஆனால் இறையாதே அமைதலா இருன்னு சொல்லக்கூடியவர் படகுல இருந்துட்டாருன்னா அந்த தத்தளிப்புலாம் ஒன்றும் செய்யாதுங்க, சேதாரம் வராதுங்க. பவுலுடைய கப்பல் சேதாரத்தை
தவிர வேற எதுவுமே நடக்காதுன்னு வந்து முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த தத்தளிப்பு உங்கள் ஜீவன் போகாது, பொருள் சேதாரம் இருக்கும். ஆனால் அவைகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கிதியோனுக்கு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்குங்க மீதியானியர் மேல. நியாயாதிபதிகள் 6:1 வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கிக் கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தின் புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி வந்து அவர்கள் கைகளில் இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொண்டு போகிறவர்களா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். ஒரு வேதனை நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அங்கே நம்ம பார்க்கிறோம், ஏசாயாவுல பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் போனபடியினாலே அங்கே தத்தளிக்கப்படுறாங்க. ஆனாலும் தகப்பன் அங்க வராரு. இங்க இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் போனபடியினாலே தத்தளிக்கப்படுகிறார்கள், பயத்தினாலே. ஆனாலும் கர்த்தர் அங்க ஒரு வார்த்தை அழகா சொல்லப்படும். 6:8 ஏசாயாவிலையும் 51ல பார்க்கலாம். அங்கேயும் ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, இங்கேயும் ஒரு தீர்க்கதரிசி வருவாரு. சொல்லுங்க. உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எம்மோதையருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியரான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் இன்னொரு கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். கர்த்தருடைய அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அழுகுறீங்க, நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்னு தெரியல, எனக்கு இந்த துக்க வாழ்க்கை, தத்தளிப்பின் வாழ்க்கை. உங்களை நீங்களே கேவலமா திட்டிக் கொண்டு இருக்கிறீங்க. உள்ள வெளியில யாருக்கும் தெரியாதமா நீங்க திட்டுறது. நீங்க உங்களையே திட்டிக்கிறீங்க, யாருக்கும் தெரியாத நினைக்கிறீங்க. மனுஷனுக்கு தெரியாதா, தகப்பனுக்கு தெரிகிறபடினால உன்னை நீயே ஏன் திட்டிக் கொள்ற? நீ என்ன பாவம் பண்ண? நீ ஒரு பாவமும் பண்ணல, கவலைப்படாத, உன்னை நீ திட்டிக் கொள்ளாத, நொந்து கொள்ளாத, உடைச்சு போகாத. நான் உன் கூட இருக்கிற, நீ பராக்கிரமசாலியாய் நான் உன்னை பார்க்கிறேன். நீ உன்னை கேவலமா பார்க்கிற மகளு, உன்னை அவலட்சமாய் பார்க்கிற மகளு, உன் துக்க முகத்தினால நீ அழிந்து போனவளாய் நீ பார்க்கிற. நீ அழியவில்லை, நான் ஜீவனுள்ள தேவன், நான் உயிரோடு இருக்கிற. நீ அழிய உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ அழியாதபடிக்கு நான் ஜீவனை கொடுத்தபடியினாலே, ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்குள்ளே இருக்கிறபடியினாலே நீ பராக்கிரமசாலியாய் பார்க்கப்படுவாய். பயந்த உன் தத்தளிப்பை அவர் நீக்கி போட்டு உன்னை பராக்கிரமசாலியாய் பார்க்க. பராக்கிரமசாலி, என் பிரியமான மகளே நீ பராக்கிரமசாலி, என் பிரியமான மகளே நீ பராக்கிரமசாலி. நான் என்ன பாவம் பண்ணினேன் என்று பாவத்தை குறித்து நொந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே பாவ விமோச்சனம் தருகிறவரை நீ பார்க்கும் பொழுது அவர் உன் அண்டையிலே வந்திருக்கிறபடியினாலே, உனக்குள்ளே அவர் வாசம் பண்ண பிரியப்படுகிறதுனாலே இன்று அவர் உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார். உன்னை பராக்கிரமசாலியாய் பார்க்க வைப்பார். நீ ஓடி ஒளியிற எங்க ஓட முடியும்? மீன் கடலுக்குள்ள எங்க ஓடினாலும் எங்க இருக்குது? தண்ணிக்குள்ள இருக்கு. அப்ப வான
வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினவர், இந்த உலகத்தை உண்டு பண்ணினார். எங்க ஓடி போய் மறைஞ்சாலும் அவர் பார்வையில நீ இருக்கிறங்கிறத மறந்துடாத. அவர் பார்வையில உனக்கு உண்டான நன்மையை செய்வார் என்கிறதையும் மறந்துடாத. அவர் பார்வையில இருக்கிற அவர் பார்வை உனக்கு நன்மை செய்யவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறதை கலந்தாதே. ஒரு நாள் வருகிறது, உன் சாட்சி நாள் வருகிறது. நீ எழும்புவாய். எழும்ப முடியாத நிலையிலே இருந்த அன்னாலை போல நீ கிடக்கிறாய். ஆனால் நீ எழும்பி அவர் சமூகத்துக்கு நீ வரும் பொழுது நீ சமாதானத்தோட போ என்று சொன்ன வார்த்தை அன்னாலை துக்கமுகமாய் இருக்க முடியாதபடிக்கு எப்படி தடுத்ததோ அதே சமாதானத்தின் வார்த்தை உனக்கு வருகிறது. நீ சமாதானத்தோட போ. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் இல்லத்துல நீ பயந்து உறங்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி இராது. உன் வீடு இருளா இருக்கிறது என்று நீ எத்தனை லைட்டுப்பட்டிருந்தாலும் உன் உள்ளம் இருளா இருக்கிறபடினாலே அங்கே வெளிச்சத்தை நீ காண மாட்டாய். லைட் வெளிச்சத்தை கொடுக்காது. வெளிச்சத்தை உண்டு பண்ணினவர் தான், வெளிச்சத்தை உருவாக்கினவர் தான் உனக்கு வெளிச்சத்தை தருவார். அவர் இன்று உனக்குள்ளே வருகிறபடினாலே நீ பயந்து கிடக்கிற பயத்தின் தத்தளிப்பை உன்னிலிருந்து எடுத்து போடுகிறதுனால அவர் உனக்குள்ளாக வந்தபடினாலே நீ பராக்கிரமசாலியாய் மாறினாய். உன்னை இன்று மாற்றி விட்டார். இப்பொழுது மாற்றி விட்டார். எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நடத்துகிறவர், நீ எழுந்து போ, நீ எழுந்து சமாதானத்தோடு போ என்று சொன்னவர் அவர். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாத. எந்த காரியத்தை குறிச்சு நீ பயந்துட்டு இருக்கியோ அது உன்னை முழுகடிக்காது. அதை நீ தாண்டி போக செய்ய வல்லமையுடையவர். அதை நீ தாண்டி போவாய். இப்பொழுது இருக்கிற இந்த துக்கத்தின் பகுதியை நீ தாண்டி போவாய். நன்மையை காண முடியாத இருக்கிற இந்த பகுதியை உன் வாழ்க்கையிலே உன்னை விட்டு விலக்கி போடுகிற தேவனாய் நீ கடந்து போவாய். நீ கடந்து போவாய். நீ கடந்து போவாய்ங்கிறது கூட ஈஸியா சொல்லிடலாம். நீ படுகிற பயத்தை, உன்னை பயமுறுத்தி பார்க்கிற உன் பாவத்தை, வேதனையை, நிந்தனையை நீ மிதித்து கடந்து போவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ மிதித்து கடந்து போவாய். Glory to Jesus. நீ மிதித்து கடந்து போவாய். தத்தளிக்கிற பாத்திரம் எப்படி தெரியுமா இருக்கும்? பிரச்சனை மேல பிரச்சனையை பார்த்துங்க. ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனை. இந்த டயருக்கு பஞ்சர் ஓட்டா, இந்த டயருக்கு பஞ்சர் ஓட்டா. சரி, ரெண்டு டயருக்கும் பஞ்சர் தானே, டயரை மாத்துறோம்னா ஸ்டேரிங் போகுது. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையை பார்த்த ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னா யார் இருக்கிறா? யோபு. எல்லாம் எடுக்கப்பட்டுடுச்சுங்க. எல்லாம் எடுத்துச்சு. அவர் கையில இருந்த வீட எடுக்கப்பட்ட போது ஊர் பார்த்தது. அவர் கையில இருந்த ஒட்டங்கள் எடுக்கப்பட்ட போது ஊர் பார்த்தது. அவர் கையில இருந்த பிள்ளைகள் எடுக்கப்பட்ட போது ஊர் பார்த்தது. சரீரத்துல உபாதைகள் வரும்போது ஊர் பார்த்தது. ஆனா ஒரு இரவு வந்தது. எல்லாம் யோபுக்கு இரட்டத்தனையாய் கொடுக்கப்பட்ட பொழுது உலகம் பார்த்தது. எப்படி இவனுக்கு வந்தது என்ற ஆச்சரியத்தோடு ஒரு இரவு வருதுங்க. இன்னைக்கு உங்க கையில இருக்கிறதா போது, நல்ல வாழ்க்கைலாம் போது, உலகம் பார்க்குது, கேவலப்படுத்துது. 4 பேர் ஒண்ணு ஆறுதல் சொல்ல. பிரச்சனை மேல பிரச்சனை வரவனுக்கு ஆறுதல் நாங்க சொல்லவே முடியாதுங்க. எவனாலையும் யாராலையும் சொல்ல முடியாது. ஆண்டோடைய வார்த்தையை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. அவர் வார்த்தையை தவிர யாராலையும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. வந்த 4 பேரும் வேதனைப்படுத்தி தான் பார்த்துட்டான். வராம இருந்தா கூட யோபைய பாய முடியும். வேதனைப்படுத்தி பார்த்துட்டாங்க, வார்த்தையை வாங்கிட்டான். 4 பேரு நம்ம வாழ்க்கையில வராம இருக்கிறது என்னைக்குமே நல்லது. நாம சண்டைக்கு போவோம். நான் கஷ்டப்படும் போது நீ வந்தியா, எனக்கு உதவுனியா, எனக்கு செஞ்சியா, சண்டை போடுவோம். அவன் செஞ்சு நீ வாழ்ந்தன்னு பேர் வரத்துக்கு பதிலா கர்த்தர் கொடுத்து நீ வாழ்ந்தன்னு பேர் வரதுதான் நல்லது. நாளைக்கு என்னைக்காதான் சொல்லி காமிச்சு போயிடுவான். நான் செஞ்சேன்பா, அதெல்லாம் அவன் முன்னுக்கு வந்துட்டான். அப்படியே கத்தரிச்சிடுவோம். செஞ்சதை சொல்லி காமிச்சிட்டான். பத்தியா அவன் அனுபவிச்சிருக்கீங்களா? வேதனை வந்துடும். அவர் செஞ்சதை என்னைக்கு அவர் சொல்லி காமிக்க மாட்டார். ஆனா அவர் செஞ்சதை நம்மள சொல்ல வைப்பார். உள்ளம் குதிக்கும். ஒண்ணுமே இல்லாம இருந்த கத்தரிச்சிருந்த பிரச்சனை மேல பிரச்சனை இருந்த யோபுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. உட்கார்ந்துட்டாருங்க. அப்படியே உட்கார்ந்து.
அந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும் பொழுது உட்கார்ந்த பொழுது அங்க விடுதலை உண்டாகும். நல்லவராகவே நல்லவராகவே தத்தளிப்பின் பாத்திரம் கையில் இருந்து நீக்கப்பட வேணும்னா நம்ம தாழ்த்தணும். தத்தளிப்பின் பாத்திரம் ஒருத்தனை என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இப்ப தத்தளிப்பின் பாத்திரம் நீக்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தாழ்த்தப்படணும். எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசி மூலமாய் ஆயுசு நாட்கள் முடிந்தது என்று சொன்ன வார்த்தையை கேட்டது அவர் தன்னை தாழ்த்தினார். வார்த்தையை கொடுத்து தீர்க்கதரிசி போறதுக்கு முன்பாக திரும்ப ஆயுசு நாட்கள் திரும்ப வரும்பா, வாய்ஸ சில ஒரு உள்ளம் ஒருவேளை நம்ம முடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? முடிச்சாதான் ஆயுசு போவே தவிர நீயா ட்ரை பண்ணா போவ தொங்கின்னா இருக்கும். விஷப்பரீட்சை எங்கேயும் இருக்கக்கூடாது. அவர் முடிக்கணும்னு நினைக்கும் போதுதான் அப்ப சொல்லும் ஆண்டவரே இன்னும் ஒரு 10 வருஷம் மாற்றுவார். அவரிடத்துல தாழ்மை படும் பொழுது ஆனா பெரிய காரியங்கள் செய்கிறது ஆயுசு நாட்களை கூட்டி தரும். அப்படி கூட்டி தரும் பொழுது ஆயுசு நாட்கள் தருவதற்கு முன்பாக இருந்த தாழ்மை எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இல்லாம போச்சு. தாவீதுக்கு எப்போதுமே தாழ்மை இருக்கும். அப்ப அந்த தாழ்த்தப்படுகிறவன் சீக்கிரத்திலே தத்தளிப்புல இருந்து வெளில வந்துடும். அநேக காரியங்கள் உண்டு. ஒரு வார்த்தையோடு முடிக்கிறேன். தேவஜனமே 52:1 எடுத்து வாசிங்க. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்ப முடியாம ஆரம்பிச்சோம், முடிவுல எழும்ப சொல்லிட்டாரு. கம்பீரத்தோட எழும்புங்க. அல்லேலூயா. அது சங்கீதத்துல ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை, உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் கையில கொடுக்க முடியாது, ஆனா அவன் பாரத்தை கொடுக்க முடியும். தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் உடைச்சாதான். இன்னைக்கு நொறுக்கிற உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், ஏளனங்கள், எத்தனை தத்தளிப்பு இருந்தாலும் இன்னைக்கு அவர் உடைச்சு போடுறாருங்க. நீங்க கம்பீரத்தோட சமாதானத்தோட போங்க. வாழ்க்கையில தத்தளிச்சு கொண்டிருக்கிற இந்த வேலைங்க, அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் உடைக்கிறவனாக. என்னால எழும்ப முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. வேதனை, வார்த்தையினால் வேதனைப்படுகிறார். ஆகாரம் இருக்கிறது, உன் துக்கம் உன்னை உன் தொண்டை அடைத்தபடினாலே ஆகாரத்தை உண்பதற்கு பலன் இல்லாமல். ஆனால் ஏதோ உலக ஜனங்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக உன்னை அலங்காரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதோ உன் இருதயத்தோடு கர்த்தர் சொல்கிறார், நீ எழும்பு, நான் உன்னை அலங்காரப்படுத்துவேன். நான் பண்ணுகிற அலங்காரம் ஒரு காலம் இனியோட அலங்கோலமாய் மாறி கிடக்கிற உன் வாழ்க்கையை அலங்காரமாய் அவர் மாற்றுகிறபடினாலே சுகித்து செழித்து வாழ்வார். அதிர்ஷ்டமான வார்த்தை. நீ சமாதானத்தோட கடந்து போ. தேவன் உன்னோடு வருகிறார். உன்னோடு வருகிறதுனால அல்லவோ நீ பெரிய காரியத்தை காண்பார். தத்தளிப்பின் பாத்திரம் உடைக்கப்பட்டாயிற்று. உன் இருதயத்தின் கண்ணீரை, உன் இருதயத்தின் கசப்பை அவர் தகப்பன் பார்த்தபடியினாலே நீ உலகத்துக்கு அலங்கோலமாய் தெரியக்கூடாது என்று அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறாய். இருதயமோ அலங்கோலமாய் கண்ணீரினாலே, தத்தளிப்பினாலே மூழ்கி கிடக்கிறது.
அலங்காரம் பண்ணி என்ன ஆவது என்று சொல்லி கூட அலங்கோலமாய் நீ இன்னைக்கு இருக்கிற. அவர் உன்னை அலங்கோலமாய் மறிக்க விட மாட்டார். உன்னை அலங்காரமாய் மாற்றுவார். நீ சுகித்து செழித்து சந்தோஷமாய் வாழ்வாய். நீ கோடான கோடியாய் பெருகுவாய். விடுக்கும் சந்தோஷமாய் மாறும். கலங்கி நிற்கிற வேளையிலே ஏதோ தேவ வார்த்தை, நீ கம்பீரத்தோடு பாடு. நீ ஆர்ப்பரி. உன் பாரத்தை என்ன வைத்து விடு. நீ கலங்கி போவதில்லை. நீ அடித்து போவதில்லை. உன் குடும்பம் சீரமைக்கப்படும். குடும்பம் கட்டப்படும். உன் வியாபாரம் கட்டப்படும். உன் வேலை கட்டப்படும். உன் உறவுகள் கட்டப்படும். புதிதாய் பிறந்த பச்சிலம் குழந்தையை கம்பீரித்து களிப்பு. அன்பின் தகப்பனே, உங்கள் பிள்ளைகளை நீ தேற்றினதுக்காய் நன்றி அப்பா. எத்துணை பாத்திரங்கள் தத்தளிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நொறுக்கி போடுவோம். இந்த வேலை எப்பொழுது இந்த வேலையில அலைகளிக்கிற தத்தளிப்பின் பாத்திரங்கள், பயத்தை கொண்டு வருகிற தத்தளிப்பின் பாத்திரம், வெளிநாளை போல வார்த்தையினாலே கிழித்திருக்கிற வார்த்தைகள் எல்லாம் மறைந்து கொள்வதாக இயேசு பிள்ளைகளை விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இயேசு மூலமாய் வேண்டுவது அப்படிதான். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உணவை நாமத்தை சொல்லி ஆத்மாவே கர்த்தரை செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவுடைய அன்பும் அன்பினையும் வைத்து சகல பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவை